அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த தமிழ்நாடு வேளாண் கழகம் பிஎஸ்டி டில்லர்ஸ் இந்த டிராக்டர் நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய வந்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாம் சிறு குறு விவசாயிகளை நாம் இப்பொழுது மிகவும் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் பெரு விவசாயிகளிடம் மட்டுமே இந்த ஃபார்ம் மெக்கனைசேஷன் என்று சொல்கிறார்கள், இயந்திரமயமாக்கல் என்பது பெரு விவசாயிகளிடம் மட்டுமே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது எல்லோரிடம் சிறிய அளவிலே நிலங்கள் இருப்பதால் இப்பொழுது நாங்கள் சிறு குறு விவசாயிகளுக்கான இயந்திரங்களை வடிவமைப்பதிலே மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த பிஎஸ்டி டில்லர்ஸ் என்பவர்களோடு சேர்ந்து இப்போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாங்கள் கையெழுத்திட இருக்கிறோம். இதற்காக அவர்கள் எங்களிடம் ஒரு 5 டிராக்டர்கள் 2 பவர் டில்லர்களை இப்பொழுது கொடுத்து அதை ஆய்வு செய்வதற்காக இப்பொழுது கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் அல்லது 1 வருட காலம் அதை நாங்கள் ஆய்வு செய்து அதிலிருந்து எவையெல்லாம் சரி செய்ய வேண்டும், இவற்றையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுடைய கொள்கைகள் சொல்வதாக இப்பொழுது இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இங்கே சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கான சில நிதியை கொடுக்கிறார்கள். மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் என்று சொல்லுவோமே, அது போன்ற கல்வி ஊக்கத்தொகையும் அவர்கள் கொடுப்பதற்கு முன்வந்திருக்கிறார்கள். ஆக இந்த வகையிலே இந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஆட்கள் பற்றாக்குறை என்பது இந்த காலகட்டத்திலே ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. அதுவும் தேர்ந்த திறனுள்ள விளையாட்டுகள் என்பது இப்பொழுது குறைவாக இருக்கிறார். இந்த காலகட்டத்திலே நாம் அடுத்தபடியாக நாம் வெறும் இயந்திரங்களையே நம்பி இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். வளர்ந்த நாடுகளெல்லாம் ஏற்கனவே இயந்திரமயமாக்கலை மிக அதிக அளவில் எடுத்து சென்று விட்டது. இந்தியாவும் நம் இயந்திரமயமாக்கலை மிக அதிக அளவில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையிலே இந்த பிஎஸ்டி டில்லர்ஸ் அவர்களை நான் இந்த பல்கலைக்கழகத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி, சந்தோஷம். இது போன்ற மற்ற நிறுவனங்களோடும் எங்களுடைய பல்கலைக்கழகம் நிறைய ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் நம்முடைய தமிழ் மக்களின், தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதும் அவருடைய பொருளாதார மேம்பாடு என்பதை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன. நன்றி.